புது கார் வாங்கிட்டு எங்கேயாச்சும் டூர் போகலான்னு போய் ஆன சம்பவம் தாங்க இந்த சோக கதை. என்னன்னு சொல்கிறேன் முழுசா கேளுங்க. கார் வாங்கிட்டு எங்கேயாச்சும் டூர் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஊட்டியே போகணும் நைட் அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே கூட வந்திருந்தாங்க ஈரோடு வரைக்கும். ஸோ அவங்க கூடயே ஜாயின் பண்ணி ஈரோடு வரைக்கும் போயிட்டுருந்தோம். ஸோ அவங்க ஈரோட கட் ஆகிட்டாங்க. நம்ம அப்படியே மேலே ஊட்டி ஏறியாச்சு. ரூம் ஒன்று எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கம் இருக்கிற லேக்கு தான் போனோம். ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஆல்ரெடி போன இடம் அப்படின்றதுனால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுவும் இந்த டைம் வந்து சம்மர் சீசனில் ஸோ பச்சை பசேன்னு எங்கேயும் இருக்காது. ஸோ மேலேருந்து சும்மா கீழே போயிட்டு வந்துட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கோசரமே போனதுன்னு சொல்லலாம். ஸோ போட்டிங்கே ஊருக்குள்ளே போகிறது நல்லா இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதையும் நான் போகல. ஸோ மேலே ஏறிட்டு அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு சும்மா பக்கத்தில் இருக்க கார்டனு கர்நாடகா கார்டனு அதெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் ரூமை போய் தூங்கிட்டு தொட்டபேட்டாபுக்கு போயிட்டு அங்கே தான் சம்பவம் ஆனது. ஓவர்டேக் பண்ணும்போது சைடில் இருக்க வேர் அடித்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் சோகமாகவே அங்கேருந்து நேராக ஃபேக்ட்ரி தான் போனோம். நான் வந்து சும்மா பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் என் கூட வந்தவங்க வாங்கி ஆகணும்னு போனாங்க. அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் மிஷின் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுற்றினா ஷாப்பிங் மாலாட்டம் உள்ள ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். நான் இங்கே போனதே இல்லை. போனால் எல்லா ஐட்டமுமே இருக்குது. யாராவது கூட கூட்டிகிட்டு போனோம்னா வச்சுங்களேன் இருக்கிற எல்லாமே வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த கடையும் உள்ளே இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கினது என்னமோ 30 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம். ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி தான். ஆனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான மொத்தமாக உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. போனால் வாங்கிட்டு தான் வந்தாகணும். ஆனால் ஒன்றே ஒரு வருத்தம், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 180 கொடுத்து பிரியாணி சாப்பிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி 350 ரூபா கொடுத்து ஹைதராபாத்தின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். எனக்கு மனசே ஆறலைங்க. இப்போ நினச்சா கூட எனக்கு சங்கட்ட குஸ்காவாக இருக்குது. அப்படியே ஊட்டிகிட்டு இருப்பேன் என் பண்ணி கீழே இறங்கியாச்சுங்க.